Hello everyone. So next வந்துட்டு ஓப்பன் சப்ளைன் ஈத்தர்நெட் சேலஞ்சஸ்ல அடுத்த சேலஞ்சான Fal1out அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை போயிட்டு தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ரெக்யூர்மெண்ட்ஸ் தான் வேணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ரைட் பண்ணியிருக்கிற Fal1out அப்படிங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட ஓனர்ஷிப்பை நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ரெக்யூர்மெண்ட்ஸே, ரைட்? ஓகே. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இந்த சோர்ஸ் கோடை வந்துட்டு கோ த்ரூ பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு லைசன்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஓப்பன் சப்ளைன்லேருந்து சேஃப் மேத் அப்படிங்கிற ஒரு சொலிடிட்டி ஃபைலை வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இம்போர்ட் பண்ண சொலிடிட்டி ஃபைலை வந்துட்டு ஈவன் டேட்டா டைப் இருக்கிற எல்லா இதுலேயும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதா வந்துட்டு சொல்லியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மேப்பிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஓனரை வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் தான் வந்துட்டு ஸ்டோரேஜில் நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காது. ஓகேவா? ஸோ அலோகேஷன் ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நம்ம அலோகேட் பண்ணியிருக்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்க தான். அண்ட் கீழே வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் Fal1out பப்ளிக் பேயபிள் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு கான்ட்ராக்டோட நேமையே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ அதுக்குள்ளார நீங்கள் ரைட் பண்ணிருக்க லாஜிக் எல்லாமே கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணும்போது மட்டும்தான் நடக்கும், ரைட்? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாடிஃபையர் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, ஃபங்க்ஷன் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாடிஃபையரை நீங்கள் எந்த ஃபங்க்ஷன்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு இருக்கும், ரைட்? அண்ட் அலோகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஒரு பேயபிள் ஃபங்க்ஷன் கூட. நீங்கள் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஈத்தர் வந்துட்டு சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு அலோகேஷன் அரேயில் போய்ட்டு இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சென்ட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் வந்துட்டு அலோகேட் பண்ண அமௌண்ட்டை திரும்ப அவங்களுக்கே வந்துட்டு இது சென்ட் பண்ணிவிடும், ரைட்? அண்ட் கீழே வந்துட்டு கலெக்ட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக இது வந்துட்டு வெறும் ஓனர் மட்டும் கால் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்கன்னா இந்த Fal1out கான்ட்ராக்டில் இருக்கிற மொத்த ஈத்தரும் அவங்களுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ரைட்டா? அண்ட் கீழே வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ரீடபிள் ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குது. அதாவது பர்டிகுலர் அட்ரஸ் வந்துட்டு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இப்போ நம்மளோட கோல் என்ன? இந்த Fal1out கான்ட்ராக்டோட ஓனர்ஷிப்பை நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அண்ட் அந்த ஓனர்ஷிப் வந்துட்டு எங்கே செட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன், கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனில் வந்துட்டு செட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு நியூவாக ஒரு கான்ட்ராக்ட் இன்ஸ்டன்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துறேன். ஸோ கொடுத்தோடனே மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகுது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்துட்டு யூ டோன்ட் ஹாவ் எனஃப் செப்போல் ஈத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட் ஈத்தரை இங்கே வந்துட்டு நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரிஜெக்ட்னு கொடுத்துடலாம். அண்ட் இப்போ வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க. அண்ட் -2. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். சென்ட் யாருக்கு வந்துட்டு சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் 4க்கு வந்துட்டு சென்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க அண்ட் கிளிக் கன்ஃபர்ம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிட்டு, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்துட்டு அக்கௌண்ட் 4, ஸோ அங்கே போயிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோடய அக்கௌண்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட் 4. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், எகெயின் போய்ட்டு கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அண்ட் எகெயின் வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகுது. ஸோ இப்போ போய்ட்டு ஜஸ்ட் கிளிக் கன்ஃபர்ம். அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கன்சோல். ஓகே. ஸோ டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ண போகிறோம். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு நம்ம நியூவாக ஒரு கான்ட்ராக்ட் இன்ஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அரௌண்ட் ஒரு தடவை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு எகெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்துட்டு ப்ரௌசர்லேயே அவைட் contract.address அப்படின்னு வந்துட்டு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இப்போ கிரியேட் பண்ண கான்ட்ராக்டோட அட்ரஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும், ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கான்ட்ராக்டோட கரண்ட் ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கெட் பண்ணலாமா?
ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன ஃபங்க்ஷனை நீங்கள் வந்துட்டு கால் பண்ணணும், இந்த ஓனர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், ரைட்டா? ஸோ இந்த தடவை வந்துட்டு நம்ம ரீமிக்ஸ் ஐடி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் இந்த கன்சோலை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவைட் கான்ட்ராக்ட் டாட் ஓனர். ஸோ ஜஸ்ட்டு இந்த மெத்தடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இப்படி ஒரு ஃபங்க்ஷனே க்ரியேட் ஆகிருக்காது. ஏன் தெரியுமா, வெறும் ஒரே ஒரு ஸ்டேட் வேரியபிள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் பப்ளிக் அப்படிங்கிற விசிபிலிட்டி ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனை சொலிடிட்டியே வந்துட்டு க்ரியேட் பண்ணிடும். ஒரு காலபிள் ஃபங்க்ஷனை சொலிடிட்டியே க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதை தான் நான் இப்போ போயிட்டு கால் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு உள்ள கரண்ட் ஓனரோட அட்ரஸ் வந்துட்டு ஷோ ஆகும். பட் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 0x0000 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக 0 அட்ரஸை தான் இது வந்துட்டு கரண்ட் ஓனர் அட்ரஸாக எடுத்திருக்கு, ரைட்? ஸோ நீங்கள் நினைக்கலாம், பட் கன்ஸ்ட்ரக்டாரில் தான் நம்ம வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கோமே, யார் வந்துட்டு டிப்ளாய் பண்ணுறாங்களோ அவங்கள வந்துட்டு ஓனராக எடுத்துக்கோ அப்படின்னு தான் வந்துட்டு சொல்கிறோமே அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாம், ரைட்? ஸோ இங்கே தான் நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ எப்போ கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொலிடிட்டி வெர்ஷன் 0.5.0க்கு மேலே கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்துட்டு இப்படி இருக்காது, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரௌசர் போய்ட்டு அதை செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இங்கே வந்துட்டு சொலிடிட்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கீழே வந்துட்டு உங்களுக்கு வெர்ஷன் ஷோ ஆகுதுல்ல, ஸோ அதை வந்துட்டு எனேபிள் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே வந்துட்டு 0.5.0, ஸோ இந்த வெர்ஷனுக்கு வந்துட்டு வந்துடலாம். அண்ட் இங்கே கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். the function declaration and இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுதான் 0.6.0க்கு, அதாவது 0.6 வெர்ஷனுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வச்சு இப்படி தான் நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே, ஸோ இதே வந்துட்டு 0.4.0ல் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இந்த டேபுக்கு வந்துட்டு வந்துடலாம். அண்ட் கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ், பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்டார் ஹூஸ் கோட் இஸ் ரன் ஒன்லி வென் த கான்ட்ராக்ட் இஸ் கிரியேட்டட். அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் அண்ட் காயின், அதாவது கான்ட்ராக்டோட நேம் தான் இந்த ஃபங்க்ஷனோட நேம். அப்படி இருந்ததுன்னா அதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே தான் மின்டர் ஈக்குவல் டு மெசேஜ் டாட் சென்டர் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இதோட வெர்ஷன் என்ன, 0.4.0. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.6.0. ஸோ 0.6.0க்கு மேலே கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸே வேறு, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்துட்டு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் தான், ரைட்? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்படி கன்ஸ்ட்ரக்டார்னு கொடுக்குறதே வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இது நார்மல் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யார் வந்துட்டு கிளைம் பண்ணாலோ அவங்கள வந்துட்டு இது ஓனராக அசைன் பண்ணிவிடும், ஓகேவா? ஸோ நம்ம போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் என்ன பண்ணுறேன், அவைட் கான்ட்ராக்ட் டாட் Fal1out அண்ட் இந்த மெத்தடை போயிட்டு நான் கால் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்துட்டு நம்ம சம் அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் வந்துட்டு பே பண்ணணும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட்டு வேல்யூ அப்படிங்கிற பேராமீட்டரை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோனா ஒரு 1 way வந்துட்டு சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு என்ட்ரு கொடுங்க. அண்ட் மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் கன்ஃபார்ம் வந்துட்டு கொடுங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்துட்டு த்ரோ ஆகுது. ஸோ நம்ம வேறு ஒரு அட்ரஸ்லேருந்து அக்கௌண்ட் 4க்கு சென்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. மெட்டாமாஸ்க் வந்துட்டு எகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட் 2க்கு வந்துட்டு வந்துடலாம், அதாவது -2 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே சென்ட் அண்ட் யாருக்கு வந்துட்டு சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அக்கௌண்ட் 4க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 செப்போலி ஈத்தர். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்துட்டு கொடுங்க. அண்ட் கிளிக் கன்ஃபார்ம். ஸோ ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ நம்மளோட ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு முடிஞ்சுட்டு அண்ட் எகெயின் வந்துட்டு நான் அக்கௌண்ட் 4, ஸோ அங்கே வந்துட்டு நான் போயிடுறேன், ஓகேவா? அண்ட் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேஜை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் பேஜ் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்னு வந்துட்டு த்ரோ ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு வெளில போயிட்டு எகெயின் வந்துட்டு இந்த வெப்சைட்குள்ளார வந்துடலாம். அண்ட் Fal1out
ஓகே, நம்ம கிரியேட் பண்ண கான்ட்ராக்டோட இன்ஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், பர்ஃபெக்ட் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கான்ட்ராக்ட் டாட் ஃபால் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு ஒன் வே வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே சொல்லியிருக்கிற கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனே கிடையாது. இது வந்துட்டு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா Solidity வெர்ஷன் 6.0க்கு மேலே கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸே வேறு. ஓகேவா? ஸோ அதனால தான் ரைட். இங்கே போய்ட்டு என்ட்ரு கொடுத்தனா Fal1out இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் ஆகுது. உப்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எல் வராது, 1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்ட்ரு கொடுங்க அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். அண்ட் நெட்வொர்க் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட். ஸோ நம்மளோட ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு நடந்து முடிச்சுட்டு அண்ட் அதோட ரிசல்ட் அண்ட் ஹேஷை வந்துட்டு உங்களால் இங்கே பார்க்க முடியுது. ரைட். ஸோ இப்போ போய்ட்டு ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ணி பார்ப்போமா. அவைட் கான்ட்ராக்ட் டாட் ஓனர். ஸோ இப்போ வந்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் இந்த அட்ரஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேயர் அட்ரஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவைட் பிளேயர் அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு அட்ரஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? ஆக்சுவலாக இது என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக மெட்டாமாஸ்கில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அட்ரஸ் தான் வந்துட்டு இந்த பிளேயர் அப்படிங்கிறதோட அட்ரஸ். ரைட். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம், சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அண்ட் எகெயின் வந்துட்டு உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஓகே, கூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த Fal1out அப்படிங்கிற சேலஞ்சை வந்துட்டு சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அதோட ரிசல்ட்டாக வெல் டன் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு ஓப்பன் சப்ளினோட ஈத்தர்நெட் சேலஞ்சை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்ட் திரும்ப வந்துட்டு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நியூ டாஸ்க்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.